முகத்தில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா கிளியராக க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்லர் போகாமலேயே உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ஷைனிங்காக க்ளோவிங்காக கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு மினி ஃபேஷியல் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலையே இந்த ஃபேஷியலை நீங்கள் செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசியும் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி வெந்தயம் ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் சல்லடையில் போட்டு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன தான் நைஸாக அரைச்சாலும் வீட்டில் அந்த அளவுக்கு மாவாக வராது, குருணையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சலிச்சு எடுத்துட்டேன். இது நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பவுடரை ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்து இதில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பச்சை பாலுங்க, காய்ச்சாத பச்சை பால், பாக்கெட் பால், பசும்பால் எதுனாலும் சரி. நீங்கள் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் 4 to 5 minutes ஒரு மசாஜ் மாதிரி, சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்க்ரப்பராக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இது மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் ஸ்கின், அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். ஏன்னா அரிசி வெந்தயம் வந்து இது கொஞ்சம் ரவையாக இருக்கும். இதை பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் தேய்க்கும் போது ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். சேம் டைம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை நல்லா ரிமூவ் பண்ணும். டெட் செல்ஸையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும். அதனால் இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணால் போதும். ரொம்ப நேரமும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 4 to 5 minutes போட்டதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஆவி பிடிச்சிக்கோங்க. ஆவி பிடிக்கும் போது நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் நல்லா வெளியே எடுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா க்ளோவிங் கொடுக்கும். மூக்கு சுற்றி, வாய் சுற்றி இருக்கிற அந்த கருப்பு அந்த துவாரங்களுக்குள்ள முடி மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா வந்துடுங்க, வெளியே வந்துடும். அதனால் நம்ம ஸ்டீம் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக்கோங்க. சுடு தண்ணியிலையோ இல்லை ரொம்ப சில்லாக இருக்கிற தண்ணியிலையோ நீங்கள் முகத்தை கழுவாதீங்க. நார்மல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை கழுவிக்கோங்க. நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸை நான் கழுவும் போது பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளோவிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம இது பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பால் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோவிங் கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நான் என்னோடய ஃபேஸை அப்படியே விடாமல் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேக்குக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துருக்கேங்க. ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பவுடர் சேர்த்துருக்கேங்க. ரோஜா பூ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதோட இதழெல்லாம் தனியாக பிரித்து அதை நிழலில் காய வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் 1 ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நம்ம மொத்தமாக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எந்த அளவுக்குன்னா, நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் இல்லையா, இந்த 1 டம்ளர் தண்ணி வந்து நமக்கு 1/4 டம்ளராக வத்துற அளவுக்கு நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணப்போ நமக்கு அந்த எசன்ஸ் மட்டும் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும். இந்த தண்ணி மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். மற்ற அந்த இதெல்லாம் நமக்கு சக்க தேவையில்லை. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணி கிடச்சிருக்கு. இது போதுமானது. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் அதிமதுரம், இந்த ரெண்டையும் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஊற்றிட்டு இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பேக் கிடைக்கும், ஃபேஸ் பேக்கு. இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தண்ணியாக இருந்தது. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் அது பேக் எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவன் டோனாக இருக்கும்.
நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அதிமதுரம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும், ஸ்கின் க்ளோவிங் கொடுக்கும், இன்ஸ்டன்ட் க்ளோவிங் கொடுக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. கடலை மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு டைட்டன் கொடுக்கும். இதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு பருவும் வராது. ரொம்ப நல்லா ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பரு வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். கிளிசரின் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோவிங் கொடுக்கும். ஸோ இதையெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதையும் மறுபடியும் நம்ம நார்மல் வாட்டர் வச்சே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பாருங்கள், ஸ்கின் வந்து எவ்வளோ நல்லா க்ளோவிங் கொடுக்குது. இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் போதுங்க. பார்லர் போக வேண்டாம், வீட்லேயே உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஃபேஷியல். இந்த ஃபேஷியலில் பொண்ணுங்க, பசங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சின்ன வயசுலேருந்து, அதாவது 14 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம மசாஜ் கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம பேக் தான் போடுறோம். ஜஸ்ட் க்ளீனப் மாதிரி மினி ஃபேஷியல் இது தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இது 14 வயசுக்கு மேலே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. 14 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஷியலை 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டு பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக, ஷைனிங்காக, க்ளோவிங்காக இருக்கும். கண்ணு சுற்றி, வாய் சுற்றி இருக்கிற கருவளையம் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் சுத்தமாகவே இருக்காது. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். இந்த ஃபேஷியலை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ட்ரை பண்ணது என்னோடய ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு, க்ளோவிங் கொடுத்துருக்கு. இந்த மினி ஃபேஷியலை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக, ஷைனிங்காக, பிரைட்டனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான பியூட்டி டிப்ஸோடு பார்க்குறேன். பாய்.